வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். நேத்திக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 2 நாட்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் எம்பி ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் 2 நாட்களுக்கு முன்னாடி வேட்புமனு தாக்கல் செய்ய போயிருந்தார். ஸோ அவர் வயநாடு தொகுதியில் போட்டியிடுறது அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள், இந்திய அலைன்ஸில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். பினராயி விஜயன் முதல்வர் கூட வந்துட்டு ரொம்ப காட்டமாக ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டியிடுறது விமர்சனம் செஞ்சுருந்தார். ஸோ அதற்கான காரணம் அங்கே அவரை எதிர்த்து போட்டியிடுறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய தலைவரினுடைய மனைவி டி ராஜா, அவருடைய மனைவி ஆனி ராஜா. அவங்க தான் அப்போஸில் நிற்கிறாங்க. ஸோ அதனால் இந்திய அலையன்ஸில் ஒரு கட்சியினுடைய தலைவரினுடைய மனைவியாக இருக்கிறவங்களை எதிர்த்து இவர் போட்டிட்டு ஜெயிக்கணுமா, வேறு தொகுதியே கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி பேச்சுகள் இருந்தது. ஸோ அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய கொடி எந்த இடத்துலையுமே அந்த பெரும் கூட்டத்தோட ஒரு ரேலி போயிருந்தாங்க. ஆனால் அதில் காங்கிரஸ் கட்சியினுடைய கொடி எந்த இடத்துலையுமே உபயோகப்படுத்தப்படல. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா கூட அவங்களுடைய அலையன்ஸில் முஸ்லீம் லீக் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கொடி பயன்படுத்த வேண்டிய சூழல் வரலாம். ஒருவேளை ராகுலினுடைய கையில் முஸ்லீம் லீகினுடைய கொடி இருந்தது அப்படின்னா இது பாகிஸ்தானினுடைய கொடி அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது நார்த் இந்தியாவில் ஓட்டை நமக்கு வாங்கி கொடுக்காது, ஒரு பெரிய ஓட்டையை விழ வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீகினுடைய கொடி வேணாம் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு, அதனால் நம்ம கொடி வச்சுருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கொடியும் வேணாம் அப்படின்றத சொல்லியிருந்தார். இன்னொரு பக்கத்தில் அதே இஸ்லாமிய கட்சி இன்னொரு கட்சி எஸ்டிபிஐ, ஸோ அவங்க சமீபத்தில் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுடைய கட்சி தான் அது. ஸோ அந்த கட்சியோட அலையன்ஸில் இவங்க இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கட்டத்தில் ஓரளவுக்கு மேலே எதிர்ப்பு கிளம்புனதுக்கப்புறமா அந்த அலையன்ஸை அவங்க வேணாம், நாங்கள் இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. பேக் டு அவங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன அப்படின்றத பேசலாம். எதற்காக ராகுல் காந்தியினுடைய அந்த கொடி உதாரணம் சொன்னேன் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். அதற்கான ஆன்சர் இந்த வீடியோவினுடைய கடைசியில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அவங்களுடைய முக்கியமான வாக்குறுதிகள் பற்றி தான் பேச போகிறோம். நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆளக்கூடிய பல மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வச்சுருக்கிறாங்க, இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன கணக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்தது 50% இடஒதுக்கீடு அப்படின்ற உச்சவரம்பை உயர்த்துறதுக்கு அரசியல் சாசனத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நார்த் இந்தியாவில் நிறைய மாநிலங்களில் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. தமிழகம் மாதிரியான மாநிலங்களில் ஆல்ரெடி அதற்கு மேலேயே இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு பணிகளில் 30 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். இது ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதி தான். பொருளாதாரத்தில் பின்தங்கிய அனைத்து சாதியினருக்கும் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும். இடஒதுக்கீடு அப்படின்றதே ஒரு சமூகம் அவங்க பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்கள மேலே தூக்கி விடுறது தான். ஸோ இதில் அந்த சமூகத்துக்கு தனியாக இடஒதுக்கீடு, பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு அப்படின்ற மாதிரி 2 இடஒதுக்கீடு வருமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஸோ அப்போது பொருளாதார ரீதியாக வசதியாக இருக்கிறவங்க தனியாக ஒரு குரூப்பில் ஒரு இடஒதுக்கீட்டின் கீழையும் இவங்க தனியாக ஒரு இடஒதுக்கீட்டின் கீழையும் வருவாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இடபிள்யூஎஸில் மற்ற இடஒதுக்கீடு எதுலேயுமே வராதவங்க மட்டும்தான் அதில் வருவாங்க. ஸோ இவங்க சொல்கிறது அதுலேயும் வந்துக்கலாம் இதுலேயும் வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வருது. ஏன்னா இது யாரை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்குன்னு தெரியல. அடுத்தது பொதுத்துறை நிறுவனங்களில் ஒப்பந்த பணிமுறை நீக்கப்படும் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. சரி, வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அடுத்தது அரசு பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் முழுவதும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே அதுதான் நம்ம எங்களுக்கான வருமானம் எதுவுமே வேணாம், நாங்கள் சும்மாவே ஆட்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எந்த விண்ணப்ப கட்டணமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீட் தேர்வு மறுபரிசீலனை செய்யப்படும். நீட் தேர்வு நடத்தலாமா வேணாமா அப்படின்றத மாநில அரசுகளே முடிவு செய்யும். இந்த நீட் சம்பந்தமான எதிர்ப்பு அப்படின்றது தமிழகத்தை தாண்டி வேறு எந்த மாநிலமும் அவங்க இதை எதிர்ப்பு தெரிவிக்கல. ஸோ இது தமிழகம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கலாம். தமிழகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் நிறைய விஷயங்களை சேர்த்துருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இவங்களுடைய தேர்தல் அறிக்கையினுடைய முழு விவரத்தையும் பார்க்க முடியுது. அடுத்தது மாநில அரசுகளோடு கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு நல்ல விஷயம் மாதிரி நல்ல ஆலோசனைலாம் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியலாம். அதில் அடுத்தது நாடு முழுவதும் 1லிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இலவச கல்வி இப்போவே தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் கிட்டத்தட்ட மெஜாரிட்டியான மாநிலங்களில்
பள்ளி கல்வி அப்படின்றது இலவசமாக தான் இருக்குது அப்படின்றதையும் நம்ம மனதில் வைத்துக்கணும். அடுத்தது எல்கேஜி யூகேஜி வகுப்புகள் கட்டாயமாக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்தது 2025 மத்திய அரசு பணிகளில் மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும். ஸோ இந்த மாதிரியான வடைகள் நம்ம நிறைய பேர் சுட்டு பார்த்துட்டு இருப்போம். ஸோ காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பட்டியலில் எவ்வளோ பர்சன்டேஜ் பேர் வந்துட்டு 50%, எவ்வளோ பர்சன்டேஜ் பெண்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி அவங்களுடைய கட்சியில் அவங்க வேட்பாளர் பட்டியல் தாண்டி கட்சியில் எவ்வளோ பர்சன்டேஜ் பெண்களுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். சமீபத்தில் விஜயதாரணி என்ன காரணத்திற்காக அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பிஜேபி போனாங்க அப்படின்றதை நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி வந்துட்டு பெண்களுக்காக நாங்கள் எல்லாம் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவங்களுடைய சொந்த கட்சியிலேயே அதற்கான ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது கொடுக்காமல் விட்டுட்டு தேசத்தில் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக செட் ஆகும் அப்படின்ற கொஸ்டின் மார்க் இருக்குது. அடுத்தது வந்துட்டு 8வது அட்டவணையில் புதிய பிராந்திய மொழிகள் இணைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம். அடுத்தது 2024 வரைக்கும் பெறப்பட்ட கல்வி கடன்கள் ரத்து செய்யப்படும். எஸ், நம்ம ஊரில் இருக்கிறவங்க கிட்ட வந்துட்டு ஒப்பீனியன் கேட்டுட்டு இந்த தேர்தல் வாக்குறுதி ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்பொழுது தான் தோணுது. அடுத்தது வந்துட்டு கல்லூரி மாணவர்களுக்கான கல்வி கடன் உச்சவரம்பு 7.5 லட்சமாக உயர்த்தப்படும். சரி, ஓகே, இது ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்தது 100 நாள் வேலை திட்டத்துக்கு சம்பளம் 400 ரூபாயை உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம், அது ப்ராக்டிக்கலாக செட்டே ஆகாது. ஏன்னா இப்போ கொடுத்துட்டு இருக்கக்கூடிய 12 பொருட்களுக்கு மட்டுமே நம்ம கொடுக்குற செலவு அப்படின்றது ஒட்டுமொத்த தேசத்திற்கான உட்கட்டமைப்பு செலவுக்கு எவ்வளோ செலவு பண்ணுமோ கிட்டத்தட்ட அவ்வளோ பர்சன்டேஜுக்கான அமௌண்ட்டு செலவாகுது. எல்லாத்துக்குமான மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அது வந்து ஒரு பட்ஜெட்டுக்கான தொகை வரைக்கும் வரும் அப்படின்றத பலமுறை சொல்லியிருக்கிறாங்க. இது ப்ராக்டிக்கலாக வந்துட்டு செய்ய முடியாத ஒரு விஷயம். அடுத்தது மகாலட்சுமி திட்டத்தின் கீழே ஏழை பெண்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தரும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன 1000 ரூபாய் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு ஸ்கீமை கர்நாடகாவில் வந்துட்டு படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்குலாம் வந்துட்டு பணம் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா கடைசியாக முடிஞ்ச கல்வியாண்டில் முடித்து வேலை இல்லாதவங்களுக்கு அதுவும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு தான் நாங்கள் பணம் தரோம் அப்படின்ற மாதிரி மாற்றினாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த கணக்குமே வந்துட்டு எவ்வளோ பேருக்கு கொடுத்தாலுமே வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படின்றது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். இதுவும் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக செட் ஆகாது. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும்பொழுது இதற்கான சோர்ஸ் என்ன அப்படின்றத சொல்லுங்கன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் அவங்க சோர்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில் மாற்றி அமைக்கப்படும். பாரதிய ஜனதா அரசினுடைய ஜிஎஸ்டி ரத்து செய்யப்படும். நாங்கள் புதுசாக ஒரு ஜிஎஸ்டி 2.0 அப்படின்றத கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு எம்பி எம்எல்ஏக்கள் கட்சி தாவினார்கள் அப்படின்னா உடனடியாக பதவி இழக்கக்கூடிய வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும். இப்போயுமே வந்துட்டு கட்சி தாவினாங்கன்னா அவங்களுடைய பதவி வந்துட்டு இழக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அடுத்தது தன் பாலின திருமணத்தை அங்கீகரிக்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டு வரப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் சப்போர்ட்டை பெறுமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அடுத்தது மருத்துவ பணியாளர்கள் மீதான தாக்குதலை தடுக்கிறதுக்கு புதிய சட்டம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்தது வந்துட்டு மூத்த குடிமக்கள், விதவைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது ரயிலில் வந்துட்டு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ரத்து செய்யப்பட்ட அந்த சலுகைகள் மறுபடியும் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. பாலின பாகுபாடு இல்லாமல் ஒரே வேலை ஒரே சம்பள திட்டம் அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அடுத்தது வந்துட்டு மாநில அந்தஸ்து சம்மந்தமான விஷயம். புதுச்சேரி, காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களுக்கு மறுபடியும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. மனித கழிவுகளை மனிதர்களே எல்லக்கூடிய முறை வந்துட்டு அகற்றப்படும். இதற்கு பல பட்ஜெட்டில் வந்துட்டு ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கு மானிய விலையில் டீசல் வழங்கக்கூடிய திட்டம் மறுபடியும் கொண்டு வரப்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை ரத்து செய்யப்படும். அதை வந்துட்டு நடைமுறைப்படுத்தப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தில்லி அரசினுடைய ஆலோசனையை கேட்டுட்டு அந்த துணைநிலை ஆளுநர் செயல்படுற மாதிரியான சட்டங்கள் கொண்டு வரப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சுங்க கட்டணம் எல்லாமே குறைக்கப்படும். எங்களுக்கு டேக்ஸே வேணாம்ப்பா, டேக்ஸ் ஃப்ரீ கவர்மெண்ட் நாங்கள் கொடுக்க போகிறோம், டேக்ஸ் வேணாம் அப்படின்னு கூட நாங்கள் சொல்லிடுவோன்ற மாதிரி தான் இருக்குது இந்த அவங்களுடைய தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகள். அடுத்தது அனுமதிக்கப்பட்ட காலத்திற்கு மட்டும் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும். அது ஓரளவு அக்செப்டபிளான விஷயம்தான். அடுத்தது
மாநில அரசுகளுக்கான நிதி பகிர்வை வழங்க புதிய வழிமுறை கொண்டு வரப்படும். அது என்னன்றது டீட்டெயிலில் சொன்னாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அக்னிபாத் திட்டம் ரத்து செய்யப்படும். மண்டை நாடுகள் மீனவர்கள் கொல்லப்படுறதை தடுக்கிறதுக்கு புதிய வழிமுறைகள் வகுக்கப்படும். ஏற்கனவே கச்சத்தீவு பிரச்சனை ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்குது. அதற்கு இவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் இப்படி ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்குறாங்க. மாநில அரசுகளோடு கலந்து ஆலோசனை செஞ்சு பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாநில பட்டியலுக்கு மாற்றப்படும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருந்தால் தானே எங்களுக்கு டேக்ஸு நாங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டாகவே மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நாடு முழுவதும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம் அமல்படுத்தப்படும். இதுவும் ஒரு நல்ல ஸ்கீம் தான். இப்படியாக வந்துட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க. பல வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள், பல வாக்குறுதிகள் வந்துட்டு எங்ககிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை நாங்கள் மாநில அரசுகளுக்கு கொடுத்துட்றோம், மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒற்றுமையாக நாங்கள் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி மாநில அரசுகளுக்கான உரிமைகள் எல்லாத்தையுமே கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ராகுல் காந்தி பிரச்சாரத்திற்கு போகும் பொழுது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கொடியை வந்துட்டு அவர் கையில் பிடிச்சிருந்தார் அப்படின்னா அது பாகிஸ்தான் கொடின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் செய்யப்படலாம். அதனால் நமக்கு ஓட்டு விழாமல் போயிடலாம். அதனால் அந்த கொடி வேணாம், அந்த கொடியே இல்லாத பட்சத்தில் நம்ம கொடியை எடுத்துகிட்டு போனோன்னா அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க, அதனால் நம்ம கொடியும் வேணாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதே மாதிரி தான் வந்துட்டு யாராவது ஏதாவது நினச்சிக்குவாங்க, யாரையாவது காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்றா எடுத்து வச்சோம் அப்படின்னா நாம் நம்மளுடைய இலக்கை நோக்கி போக முடியாது. நம்முடைய இலக்கு என்ன? நாம் வந்துட்டு ஸ்ட்ராங்கான நடவடிக்கைகள் எடுத்து வைக்கணும். அந்த நடவடிக்கைகள் நல்ல விஷயங்களாக இருக்கும். ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து வைத்தால் கூட அதை எதிர்க்கிறாங்க அப்படின்றதுக்காக அந்த நடவடிக்கை எடுக்கிறத நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்ல விஷயங்கள் எடுக்க முடியாது. அதே நேரத்தில் 4 ஓட்டு இருக்குது, அவங்க கெட்ட விஷயங்களை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா 4 ஓட்டு நமக்கு விழாமல் இருந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க சொல்லக்கூடிய கெட்ட விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் வந்துட்டு இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணியே நம்ம வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கான அடையாளம் அப்படின்றது இல்லாமலே போயிடும். ஸோ கேரளாவில் காங்கிரஸ் அழிந்து போனதற்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் என்னைக்கு லெஃப்ட் ஸ்டாண்ட் எடுத்து போக ஆரம்பித்தாங்களோ லெஃப்டினுடைய ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு லெஃப்ட் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் லெஃப்டிஸ்ட்டாக மாறி லெஃப்ட் ஸ்டாண்ட் எடுத்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய அடையாளம் அப்படின்றது இல்லாமல் போயிடுது. ஸோ நான் வந்துட்டு கூட்டாட்சியில் ஒருத்தரை அனுசரித்து நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே நல்லது தான். ஆனால் அவங்கள அனுசரித்து போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சைட்லேருந்து நாம் ஒரு கருத்தை சொல்லி அவங்க ஒரு கருத்தை சொல்லி அதில் உடன்பாடு ஏற்படுறதுன்றது வேறு. அதை விட்டுட்டு இவங்க 4 சொல்கிறாங்க, அவங்க 4 சொல்கிறாங்க, இந்த பக்கம் 4 சொல்கிறாங்கன்னு எல்லாத்தையும் சேர்த்து நான் வச்சுக்கிறேன். ஏன்னா என்னுடைய கவர்மெண்ட் ரன் ஆகிறதுக்கு இந்த 4 பேருமே தேவை அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருந்தோம்னா அது ஒரு நிலையான அரசாங்கத்தையும் கொடுக்காது, நிலையான ஆட்சியும் கொடுக்காது. இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணியே அரசாங்கம் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது எல்லோருக்குமான அரசாங்கமாக இருக்காது, ஒரு நல்ல அரசாங்கத்தையும் கொடுக்காது. அப்படி தான் வந்துட்டு காங்கிரஸினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு சில நல்ல வாக்குறுதிகள் இருந்தாலும் மெஜாரிட்டியான வாக்குறுதிகள் இங்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய வகையிலேயே இருக்குது. அவர்களுக்கு ரீஜனல் லெவலில் ஒரு நல்ல ஓட் பேங்க் இருக்குது அப்படின்றதுனால அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியான நிலைமையில் தான் அவங்களுடைய வாக்குறுதிகள் இருக்குது. மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.